ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அழகான காட்டுக்குள்ள ஒரு அணில் உடும்பு கிட்ட கேட்டதா நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாமான்னு. உடும்பு அதுக்கு சரின்னு சொன்னதாம். அப்போ அணில் உடும்பு கிட்ட கேட்டதா, யார் அந்த மரத்துக்கு மேலே போயிட்டு முதல்ல அந்த பழத்தை பறிக்கிறாங்களோ தோத்தவங்க ஜெயிச்சவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அடிமையாக இருக்கணும்னு அணில் சொன்னதாம் உடும்பு கிட்ட. அணில் வேகமாக போயிட்டு அந்த மரத்தில் முதல்ல அந்த பழத்தை பறிச்சிருச்சு. அப்போ உடும்புக்கு ரொம்பவும் கவலை வந்துருச்சான். உடும்பு அன்னைக்கு நாள் ஃபுல்லா அணிலுக்கு அடிமையா வேலை செய்ததாம். மறுநாள் அணில் யோசித்ததாம், இன்னைக்கு போட்டிக்கு நான் யாரை கூப்பிடலான்னு. அந்த வழியில ஒரு யானை வந்ததாம். அணில் நினைச்சதாம், அது ரொம்ப குண்டா இருக்கு, அதால நிச்சயமா மரம் எல்லாம் ஏற முடியாது, அதனால நான் போட்டியில ஜெயிச்சிருவேன்னு அணில் நினைச்சதாம். யானையை பார்த்து அணில் சொல்லதான், நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாமா? அந்த மரத்தில் இருக்க பழத்தை யார் முதல்ல பறிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க, தோத்தவங்க ஜெயிச்சவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அடிமையாக இருக்கணும்னு அணில் சொன்னதான். அணில் தந்திரம் யானைக்கு புரிந்ததான். சரி, யானை போட்டியை வச்சுக்கலாம் என்று சொன்னதும் அணில் வேகமாக மரத்து மேலே ஏறினதாம். யானை அதோட தலையினால மரத்தை முட்டி எல்லா பழங்களையும் கீழே விழுக வச்சதாம். இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அணில் ஏமாந்து போனதாம். இதே மைக்கத்தான் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வாழ்க்கையிலேயே நம்ம யாரையும் உருவத்தை வச்சு கணிக்க கூடாது. வேதவசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16:7. மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எனவே நம்மளும் வசனத்தை படியாக நடப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.